இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு எப்படி சொல்லி தந்தாருன்னா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னா, பூரண ரட்சிப்பு, முழு விடுதலை, ஞானம், அறிவு, இது உடைய காலங்களுடைய உறுதி. அப்படின்னா நீ உன்னுடைய காலங்களில் இந்த காரியங்கள்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அது என்ன செய்யுது, ஆண்டவரால் என்ன செய்யப்படுது, உறுதி பண்ணப்படுகிறது. பூர்ண ரட்சிப்பு, முழு விடுதலை, ஞானம், அறிவு, இதெல்லாம் உனக்கு காலங்களுடைய உறுதி. நீ வாழ்கிற நாட்களில் இதெல்லாம் உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறாரு, தந்து ஆசீர்வதிக்கப்படுறாரு. அதுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அடுத்த ஸ்டெப்பில் சொல்லப்படும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ நமக்கு ஞானம் எப்படி கிடைக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானமும் அறிவும் பூரண ரட்சிப்பும் நம்ம காலங்களுடைய உறுதியாக நம்மை உறுதியான நிலைமைக்கு கொண்டு வருது. நம்முடைய வாழ்நாளின் காலங்களெல்லாம் இந்த 3 காரியங்களும் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றிக்கிறது, செழிப்பாக மாற்றிக்கிறது. பூர்ண ரட்சிப்பு இருக்கணும், பூர்ண விடுதலை இருக்கணும் நமக்கு. அப்புறம் ஆண்டவரை பற்றிய ஞானம் இருக்கணும், அவரை பற்றிய அறிவு இருக்கணும். இந்த 3 இருக்கும்போது நம்முடைய காலங்கள் உறுதியாக அவருக்கென்று வாழ முடியும். அதுதான் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். நாட்களுக்கு தக்கதாக இவன் பலனும் இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் உண்டுல்ல. அதே மாதிரி நம்ம காலங்கள், நம்மளுடைய வாழ்நாள் உறுதியாக இருக்கணும்னா இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக அது உறுதியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து தருவார். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறதுக்கு, காலங்களுடைய உறுதியாக இருக்கிறதுக்கு இதை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்மை என்ன செய்யும் அப்படின்னா, அவருக்குள்ள நம்மை அதிகமாக உறுதியாக இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றும். அப்படிதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக எனக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பொருள் எனக்கு நைட்டே ஆண்டவர் இந்த வார்த்தையை தரும்போது, ஆண்டவரே இது எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொல்லுவார், பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, காலங்களுடைய உறுதி. உன் வாழ்நாள் காலத்தில் இந்த 3ம் உனக்கு ஸ்ட்ராங்காக உன்னை மாற்றுது, ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுத்தந்தார். அது தேவை கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அதான் பொக்கிஷம். இப்போ நம்மையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்ம இந்த 3 காரியங்களிலும் உறுதியாக நம் நிலை நிற்கும்படியாக நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்